ஸோ இந்த ப்ராப்ளம் என்னன்னா, கேட்டஸ்ட் காமன் டிவைஸர் ஸ்ட்ரிங்ஸ். நமக்கு 2 ஸ்ட்ரிங் குடுத்துட்டாங்க. இந்த 2 ஸ்ட்ரிங்குக்கும் கேட்டர் காமன் டிவைஸர் ஸ்ட்ரிங்ன்னு பார்க்கணும். கண்டுபிடிக்கணும். இப்ப வந்து ஒரு ஸ்ட்ரிங்க இன்னொரு ஸ்ட்ரிங்க டிவைட் பண்ணா என்ன அர்த்தம்னா, இப்ப டி வந்து எஸ்ஸ டிவைட் பண்ணுதுன்னா, நெறைய டீய சேர்த்தா அந்த எஸ் வரணும். ரைட்டா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 ஸ்ட்ரிங்குக்குமே ஏபி இருக்கு. ஏபி வந்து டிவைட் பண்ணுதுன்னா, நீங்க நெறைய 3 ஏபிய சேர்த்தா இது வரும். 2 ஏபிய சேர்த்தா இது வரும். அப்ப ஏபி டிவைட்ஸ் போத் தி ஸ்ட்ரிங்ஸ். இந்த மாதிரி லார்ஜஸ்ட் ஸ்ட்ரிங் விச் டிவைட்ஸ் போத் தி ஸ்ட்ரிங் இத தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கிரேட்டஸ்ட் காமன் டிவைஸர் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் லாஜிக்ல ஃபர்ஸ்ட் என்ன அப்டின்னா, ஃபர்ஸ்ட் எஸ் இந்த ஸ்ட்ரிங் பிளஸ் இந்த ஸ்ட்ரிங். அதாவது இத வந்து இங்க இங்க போய் கடைசில சேர்க்கிறோம் அப்டின்னா, தட் ஷுட் பி ஈக்குவல் டூ ஸ்ட்ரிங் 2 பிளஸ் ஸ்ட்ரிங் 1. அதாவது இங்க போய் முன்னாடி சேர்க்கிறதுக்கு ஈக்குவலா இருக்கணும். இங்க வந்து சேர்க்கிறதுக்கு. அப்படி ஈக்குவலா இருந்தா தான் ஜிசிடி இருக்குன்னே அர்த்தம். சப்போஸ் அப்படி ஈக்குவலா இல்லன்னா, வி ரிட்டர்ன் அன் எம்ப்டி ஸ்ட்ரிங். இங்கேயே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா, வி ஆர் ஃபைண்டிங் த ஜிசிடி ஆஃப் த லெங்த் ஆஃப் த 2 ஸ்ட்ரிங்ஸ். 2 ஸ்ட்ரிங்கோட லென்த்துக்கு ஜிசிடி கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஜிசிடிக்கு ஐ அம் யூசிங் எ ஃபங்ஷன் ஃபைண்ட் ஜிசிடி. இந்த ஃபைண்ட் ஜிசிடி என்ன அப்படின்னா, யூசுவலா இது வந்து லூசிட் அல்காரிதம். ஆ லூசிட் அல்காரிதம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப 7க்கும் 5க்கும் ஜிசிடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, 7 எப்படி எழுதலாம்னா, 5 இன்டு 1 பிளஸ் 2ன்னு எழுதலாம். ரைட்? டிவைட் பண்ணும்போது. ஸோ இது வந்து ஏ, இது வந்து பி. இதுதான் ஜிசிடி கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டா? நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு தடவையும் ஏவ வந்து பியா மாத்துறோம். பிய வந்து ஏ மோட்ல பியா மாத்துறோம். இதானே ஏ மோட்ல பி. ஸோ ஏவ வந்து பியா மாத்துறோம். பிய வந்து ஏ மாடுலோ பியா மாத்துறோம். ஓகே. ஸோ இத வந்து 2 இன்டு 2 பிளஸ் 1 எழுதலாம். அதுக்கப்புறம் ரிமைண்டர் இங்க வந்துருச்சா? அப்புறம் வந்து ஏவ வந்து பியா மாத்துறோம். பிய வந்து அந்த ரிமைண்டரா மாத்துறோம். ஸோ 1 இன்டு 2 பிளஸ் 0 ஆயிடும். அதுக்கப்புறம் மாத்துறோம். பிய வந்து 0 மாத்துறோம். எப்ப பி 0 ஆகுதோ, அப்ப ஏ வேல்யூ என்ன இருக்கோ அதான் ஜிசிடி. அத ரிட்டர்ன் பண்றோம். அத அப்படியே ரிகர்ஷன்ல மேல மேல ரிட்டர்ன் பண்ணிட்டே போயிடுறோம். ரைட். ஸோ ஒன்ஸ் 0 ரிட்டர்ன் ஆனோம்னா, அப்படியே ரிட்டர்ன் பண்ணிட்டு மேல மேல போயிடுறோம். ரைட். ஸோ ஜிசிடி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம், அந்த ஜிசிடி என்ன இருக்கோ, அத மட்டும் இப்ப ஜிசிடி 3ன்னா 3 லெட்டர்ஸ் மட்டும் இதுல எடுக்கிறோம். சப்ஸ்ட்ரிங் பண்ணி எடுக்கிறோம். 0 டூ 3 மட்டும். 0 டூ 3 அப்படின்னா 0, 1, 2 இந்த 3 மட்டும் வரும். கடைசியா என்ன வேல்யூ குடுக்குறோமோ, அந்த அந்த லெட்டர் வராது. அந்த லெட்டருக்கு இன்டெக்ஸ் வராது. ஸோ இது 3 மட்டும் வரும். அதுதான் சப்ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணிடுறோம். அதுதான் வந்து கிரேட்டஸ்ட் காமன் டிவைஸர் ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ நவ் ஆல் த டெஸ்ட் கேஸ் பாஸ்ட். ரைட். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங் 1 என்ன லென்த், ஸ்ட்ரிங் 2 என்ன லென்த். இது 2த்துல எது மினிமம். அந்த மினிமம் வேல்யூல லாக் ஆஃப் மினிமம். ஏன்னா ஒரு வாட்டி நம்ம லூப்ல பார்த்தீங்கன்னா, வி ஆர் டூயிங் ஏ மாடுலோ பி. நம்ம டிவைட் பண்ணிட்டு ரிமைண்டர் பார்த்துக்கிட்டே போறோம். கரெக்ட்டா? ஸோ இது 2த்துல எது மினிமமோ, அதோடைய லாங் டைம்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ ஸோ லாக் ஆஃப் மினிமம் ஆஃப் ஏ, பி தான் இதோடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி.